மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்துடைய 5ஆம் வாரத்துடைய இந்த செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புத தூய அந்தோனியாருடைய பரிந்துரையை நாம் நாடி நிற்கின்றோம். ஆண்டவர் இந்த நாள் ஒரு இனிய நாளாக நம் ஒவ்வொருவருக்கு அமைய உங்கள் ஒவ்வொருவருக்கு வாழ்த்துக்கள். மே மாதத்துடைய இந்த 20ஆம் நாளிலே தாயாம் திரு அவையானது புனித பெர்னார்டின் சியானா என்பவரை நினைவுகின்றது. இவர் சியானா நகரத்தைச் சேர்ந்தவர். இவர் சிறு வயதிலே தன்னுடைய பெற்றோரை இழந்தவர். தன்னுடைய வாழ்விலே துறவற மடத்திலே சேர்ந்து எப்பொழுதுமே புண்ணிய தவ வாழ்விலே கடவுளோடு ஒன்றித்திருப்பவராகவும் இறை வழியிலும் தூய வழியிலும் நடப்பவராகவும், குறிப்பாக அந்த 13-14ஆம் நூற்றாண்டிலே துறவற வாழ்வு தொடங்கி தலைத்தோங்கக்கூடிய அந்த காலங்களிலே இவருடைய ஜப வாழ்வு, இவருடைய அருள் வாழ்வு எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருந்திருக்கின்றது. இவருடைய போதனை குறிப்பாக இறைவார்த்தை நல்லபடி அறிவிப்பவராகவும் வாழ்ந்திருக்கின்றார். பல புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். ஆன்மீக வழியிலே ஒவ்வொருவரும் நடக்க, இறை வழியிலே புண்ணிய வழியில் நடக்க இவருடைய வாழ்வு ஏழை எளியோருக்கு இறங்கக்கூடிய ஒரு மனிதராக தாராள உள்ளத்தோடு வாழ்ந்திருக்கின்றார் புனித சியானா பெர்னார்டின். இவருடைய ஜப வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு திருச்சபை முன்வைக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய அருளை பெற, அவருடைய வழிகளை நாம் கற்றறிய திருப்பாடல் 37வது பாடல் 5வது வசனம் சொல்கிறது, உன் வழியை ஆண்டோடு ஒப்படைத்து விடு, அவர் அதை கேட்க வாய்க்க பண்ணுவார் என்பது போல நம்முடைய வாழ்வை ஆண்டோடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு பிரியாவிடையாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார், நான் தந்தையிடம் போகிறேன், தந்தை என்ன எனக்கு வெளிப்படுத்தினாரோ அதைத்தான் உங்களோடு நான் பேசினேன், மாறாக நானாக எதையும் பேசவில்லை. தந்தை எனக்கு கூறிய அந்த அறிவுரையை உங்களுக்கு நான் எடுத்துரைத்தேன், அவர் வழிபடி நடந்தேன் என்பதை அருமையாக குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக நம் ஒவ்வொருடைய வாழ்வும் ஜப வாழ்வாக, அருள் வாழ்வாக பிதாவுடைய குரலுக்கு செய்மடுக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் நம் ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றது. ஆண்டவர் நம்ம எப்பொழுதுமே இறைவார்த்தையை நாம் ஒவ்வொருவருமே அறிவிக்க, இறைவார்த்தையை கேட்க, கடைபிடிக்க முதல் வாசகத்திலே திருத்துறைமனையிலே வாசிக்கிறோம். அந்தியோக்கியாவிலே, இக்கோனியாவிலே, லிஸ்திராவிலே சீடர்கள் பவுலும் பர்னபாவும் நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். பவுலை கல்லெறிய பார்க்கின்றார்கள், பவுலை கொலை செய்ய பார்க்கின்றார்கள். இருந்தாலும் அவர் துணிவோடு நற்செய்தியை அறிவிக்கின்றார். துணிவோடு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் மக்களுக்கு அறிவிக்கின்றார். அந்த அளவுக்கு கடவுளுடைய ஆற்றலால் அவர் நிரப்பப்படுகின்றார், இறை ஒளியால் ஆட்கொள்ளப்படுகின்றார். இன்றைய புனிதர் சியானா பெர்னார்டின் அவரும் இறை ஒளியால் ஆட்கொள்ளப்பட்டு நம் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வை நாம் சிந்திப்போம். நாம் எத்தகைய ஒரு உணர்வோடு இருக்கின்றோம், எத்தகைய மனநிலையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். தந்தையுடைய குரலுக்கு இன்றைக்கு செய்யமெடுக்கிறோமா? தந்தையுடைய வழி இன்றைக்கு நடப்பதற்கும் எளிய வழியிலும் தூய வழியில் எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் வேனரசு அவர்களது என்பதற்கு நாங்கள் தூய வாழ்வும் ஜப வாழ்வும் நம்மளை மலர ஜபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். கோடி அற்புத தூய அந்தோனியார் இந்த செவ்வாய்க்கிழமையிலே ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே பரிந்துரைக்க, ஒவ்வொருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் தேர்வு முடிவிலே இன்றைக்கு பல்வேறு பிள்ளைகள் அதிக மதிப்புகளோடு வெற்றி பெறுகிறார்கள், நன்றி கூறுகிறார்கள். இன்னும் தங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கான கல்லூரி படிப்பை அவர்கள் தேர்ந்தெடுத்து தங்களுடைய எதிர்கால வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கும் உம்முடைய இறை வழியிலும் நடப்பதற்கும் எல்லாருக்கும் உம்முடைய கிருபையை பொழிவீராக. இன்னுமாய் குடும்ப வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகளோடு இந்த நாளிலே இந்த யூடியூபில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே இந்த நாளிலே அனைவருக்கும் இறையாசி வழங்குவீராக. இறை வல்லமையின் இறை பாதுகாப்பும் ஒவ்வொருவருக்கும் இந்த காலங்களில் கொடுத்தல்வீராக. இயேசுவே, நீரே வல்லவர், நீரே ஆண்டவர் என்பதை ஒவ்வொருவரும் அறிக்கையிட, ஒவ்வொருடைய ஜப வாழ்வும் தூய வாழ்வாக மாற உம்முடைய கிருபையும் மேலான கொடைகளையுமே நிரம்ப கொடுத்து ஆசிரியக்கின்ற மே மாதத்திலே ஒவ்வொரு இல்லத்திலும் ஜபிக்க, ஜபமாலை ஜபிக்க, அன்னையுடைய பிள்ளைகளாக வாழ, குறிப்பாக இந்த பெர்னார்டின் சியானா அன்னையின் மீது பற்று கொண்டவராக, அன்னையின் மீது, அன்னையினுடைய இந்த வழி நடத்துதலிலே, அன்னையினுடைய இந்த கீழ்ப்படுதலிலே, அன்னையுடைய தாழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் கன்னிமரியாளை போற்றக்கூடியவராக வாழ்ந்திருக்கின்றார். தன்னுடைய வார்த்தை பாடி எடுத்ததும் கன்னிமரியாள் பிறந்த நாளில்தான், தான் குருவாக பொறுப்பேற்ற அந்த நாளும் கன்னிமரியாளுடைய இவ்வாறாக தாய் தந்தையை போற்றுவதிலும் அன்னையை போற்றுவதிலும் தன் வாழ்நாள் முழுமையை செலவழித்த இந்த பெர்னார்டின் சியானாவை போல இன்று நம்முடைய வாழ்வும் அன்னை மரியாள் மே மாதத்திலே அன்னை மரியாளுடைய நற்பண்புகள் நம் ஒவ்வொருவரையும் வாழ்வாக்க, குடும்ப சமாதானம், குடும்ப ஒற்றுமை இருந்து எல்லோரையும் வழிநடத்த, இறை வழியிலே தூய வழியில் நடக்க அருள் வேண்டி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.